சீராரும் மகனமென நிகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனே தமிழனே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அடுத்தது கொடியேற்றி மகிழ்ச்சியை கொண்டாடுவோம். கொடி பாரேன் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரேன் தாயின் மணி கொடி பாரேன் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரேன் தாயின் மணி கொடி பாரேன் ஓங்கி வளர்ந்ததோ கம்பம் ஓங்கி வளர்ந்ததோ கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்று ஓங்கி வளர்ந்ததோ கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்று வாங்கின் எழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பறந்தது பாரி வாங்கின் எழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பறந்தது பாரி தாயின் மணி கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி தாயின் மணி கொடி பாரி கம்பத்தின் கீழிட்டல் காணி கம்பத்தின் கீழிட்டல் காணி எங்கும் காணரும் வீர பெருந்திரு கூட்டம் கம்பத்தின் கீழிட்டல் காணி எங்கும் காணரும் வீர பெருந்திரு கூட்டம் கம்பற்குரியரும் வீர தங்கள் நல்லுயிரீந்தும் கொடியினை காப்ப கம்பற்குரியரும் வீர தங்கள் நல்லுயிரீந்தும் கொடியினை காப்ப தாயின் மணி கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி தாயின் மணி கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி தாயின் மணி கொடி பாரி. மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய ஊராட்சி மன்ற தலைவர் அம்மா அவர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்களையும், மதிப்பிற்குரிய நம்ம ஆலயத்தின் உபதேசர் அவர்களையும், என் உடன் பணியாற்றும் ஆசிரியர்களையும், சத்துணவு பொறுப்பாளர் மற்றும் சமையலர்களையும், இல்லம் தேடி கல்வி ஆசிரியர் அவர்களையும், எங்களோடு துணையாக இருந்து உதவி புரியும், அவ்வப்போது உதவி புரியும் நம்முடைய காயத்ரி ஆசிரியர் அவர்களையும், மாணவ செல்வங்களையும், ஊர் பெற்றோர்கள் மற்றும் பெரியோர்கள், முன்னாள் மாணவ செல்வங்கள், ஊர் பெரியோர்கள் அனைவரையும் இந்த சுதந்திர தின விழாவிற்கு வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒன்றை நம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். முதல் 2 வகுப்பு மாணவர்கள் சுதந்திர தின பாடலை கேட்டு மகிழ்வோம். வணக்கம் சொல்லுங்க, பாடி சொல்லுங்க, பாடி சொல்லுங்க, செக்கிழத்த சிதம்பரம் அவரை போற்றி பாடுங்க, அவரை போற்றி பாடுங்க, வீரபாண்டி கட்டபொம்மன் துணிவு நெஞ்சில் கொள்ளுங்க, துணிவு நெஞ்சில் கொள்ளுங்க, சுதந்திரத்தை வாங்கி தந்த தியாகிகளை போற்றிடுவோம், தியாகிகளை போற்றிடுவோம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரமிக்க உரை பேச வருகிறார் 2ஆம் வகுப்பு மாணவர் அந்தோணி. கிஸ்தி திரை வாரி வட்டி வேடிக்கை, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் தர வேண்டும் கிஸ்தி? எங்களிடம் வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் நிறுத்தாயா, நீர் பாய்ச்சி நடுவில் நீரை கண்டாயா, நாச்சு நட்டாயா, களை பெரித்தாயா, கழனி வாழும் உழவருக்கு கஞ்சி சுமந்தாயா, எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாய், அல்லது நீ மாமனா மச்சான் மானம் கெட்டவன், யாரை கேட்கிறாய், எதற்கு கேட்கிறாய் வட்டி? ஜாக்கிரதை, துடிக்கிறது என் மீசை, அடக்கு அடக்கு என நட்பு நாடி வந்த உறவு முறை தடிக்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியின் அடுத்தது 3ஆம் வகுப்பு பாடல். வந்தனம் சொல்லி நீ ஆடு, தேசம் காக்க தலைவர்களே, தேகம் முழுவதும் நற்பிடுவோம், அவர் சொல்லி சென்ற கொள்கைகளே மூச்சா நாமும் காத்திடுவோம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியின் அடுத்தது ஜான்சி ராணி உரை ரித்திகா. அனைவருக்கும் வணக்கம். ஜான்சி ராணி பற்றி பேச வந்துள்ளேன். ஜான்சி நமது ராஜ்யம், நமது திருப்புடைமை, நமது தொட்டில் பூமி, நமது தாய் நாட்டை காப்பது நமது கடமை. ஒரு பொழுதும் வெள்ளையனுக்கு அடிப்படைய மாட்டேன். என் தாய் நாட்டின் ஒரு பிடி மண்ணை கூட வெள்ளை நான் தொட இயலாது. பகையாக நிற்பின் போர் கொண்டு வெல்வேன். இது என் தாய் நாட்டின் மீது ஆணை. வீடும் வரை போரிடும், விழும்போது விதியாய் விடுவேன், பின்பு மீண்டும் எழுவேன், இது சத்தியம். 8 திக்கும் முரசு கொட்டி சொல்வேன். வீரியத்தின் வெளிநிலம் இந்த ஜான்சி ராணி என்று. வீரர்களை புறப்படுங்கள், வெற்றி நமது. ஜெய்ஹிந்த். அடுத்த நிகழ்ச்சி சுதந்திர தின உரை சிவானி 4th ஸ்டாண்டர்ட். அனைவருக்கும் வணக்கம். சுதந்திரமாய் வாழ வழி செய்த என் இறைவனுக்கு முதல் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். உரிமைகள் மறுக்கப்பட்டு, உடைகள் நொறுக்கப்பட்டு, வளங்கள் கொள்ளையிடப்பட்டு, வாழ்க்கையில் மிச்சமின்றி ஏதும் இல்லாத போது பலர் உயிர் தீர போராடி பெற்ற சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கும் நாம் 78வது சுதந்திர தின விழாவை கொண்டாடுகிறோம். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர தின விழா என்பது நம் இந்திய திருநாடு அந்நியனின் ஆதிக்க பிடியில் இருந்து கட்டவிழ்க்கப்பட்டு டெல்லியில் நம் பாரத பிரதமர் அவர்கள் செங்கோட்டையில் நம் அழகிய மூவண்ண கொடியை ஏற்றி உரையாற்ற நம் மாண்புமிகு முதலமைச்சர் சென்னையில் சார்ஜ் கோட்டையில் கொடியேற்ற அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அரசு வளங்களிலும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடப்படும் விழாவில் சுதந்திர தின விழா. சும்மா கிடைத்து விட்டதா இந்த சுதந்திரம்? எத்தனை கசடிகள், எத்தனை போராட்டம், எத்தனை வித்தியாகங்கள் அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்து 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் சுதந்திரம் என்ற காற்றை மலர செய்து சென்றனர். தீபவர்க்க நாடான நம் இந்திய திருநாட்டில் காந்தியடிகள், வல்லபாய் பட்டேல், கொடிகாத்த குமரன், கப்பலோட்டிய தமிழர், ஜான்சி ராணி, கட்டபொம்மன், காமராஜர், பாரதியார் போன்றோர் பலர் பாடுபட்டனர். கல்வி, பேச்சு, எழுத்து எவரும் எம்மதத்தையும் தழுவலாம் என பல உரிமைகளை பெற்று தந்துள்ளனர். நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்த நம் மூதாதையர் கனவுகள் பல நனவாக்கிட லஞ்சமற்ற உடலற்ற உன்னதமான இந்தியாவை உருவாக்குவோம். பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம். ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம். பாரத மாதாவுக்கு ஜெய். நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக காந்தியடிகள் பாடல் 4th ஸ்டாண்டர்ட். இந்தியாவின் தந்தை யாரு? மகாத்மா காந்தி என்று வேறு யாரு? இந்தியாவின் தந்தை யாரு? மகாத்மா காந்தி என்று வேறு யாரு? கதிரெட்டி அணிந்தவர், கண்ணாடி போட்டவர், கையில் தடி கொண்டவர், கண்ணியமா வாழ்ந்தவர், நாட்டுக்காக உழைத்தவர், நல்ல பெரு எடுத்தவர், ஏழைகளை மதித்தவர், எளிமையுடன் வாழ்ந்தவர், நாட்டுக்காக இந்தியாவின் சுதந்திரத்தை வாங்கி நமக்கு தந்தவர். இந்தியாவின் தந்தை யாரு? இந்தியாவின் தந்தை யாரு? மகாத்மா காந்தி என்று வேறு யாரு? இந்தியாவின் தந்தை யாரு? மகாத்மா காந்தி என்று வேறு யாரு? நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக சுபாஷ் சந்திர போஸ் உரை சதீஷ் 4th ஸ்டாண்டர்ட். அனைவருக்கும் வணக்கம். செம்மொழி எனும் மகுடம் சூடு எனது அன்னை தமிழை வணங்கி அவையோர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வீரமிக்க சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். நேதாஜி அவர்கள் 1897 ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் நாள் இந்தியாவில் ஒரிசா மாநிலத்தில் கட்டக் என்ற இடத்தில் பிறந்தார். இவரது பெற்றோர் ஜானகிநாத் போஸ் பிரபாவதி ஆவார். நேதாஜி அவர்கள் 1919 BA பட்டம் பெற்றார். பிறகு ICS தேர்வில் 4வது தேர்விற்கு படிக்க லண்டனுக்கு சென்றார். ICS தேர்வில் 4வது மாணவனாக தேர்ச்சி பெற்றார். ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் கிளர்ந்திருந்த போஸை மிகவும் பாதித்தது. இதனால் சுதந்திர வேள்வியில் குதித்தார். இளைஞர் கட்சி ஒன்றை தொடங்கி கல்கத்தாவின் மேயராக பதவியேற்றார். 1924ஆம் ஆண்டு இவர் நடத்திய போராட்டத்தின் காரணமாக வெள்ளையரால் சிறையில் அடைக்கப்பட்டார். சுபாஷ் சந்திர போஸ் பர்மாவில் இருந்தபடியே இந்திய தேச இராணுவப்படையை கொண்டு ஆங்கிலேயரை எதிர்த்து போராட்டினர். இந்தியாவின் முதல் இராணுவப்படையை உருவாக்கி இந்தியர்களின் ஆயுத கையாளுமையை உலகறியச் செய்தவர் நேதாஜி. இவர் தன் இந்திய தேச இராணுவத்தில் பெண்களுக்கான தனி பிரிவான ஜான்சி ராணி படையை தொடங்கியவர். 1992ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது நேதாஜிக்கு வழங்கப்பட்டது. நேதாஜியை போல் வீரமாக ஞாபகம் இருப்போம். வந்தே மாதிரம், வந்தே மாதிரம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக இங்கிலீஷ் ஸ்பீச் இண்டிபெண்டன்ஸ் டே 4th ஸ்டாண்டர்ட். Independence Day speech. Good morning, everyone. Today, 15th August, we are celebrating the 78th Independence Day of our country. At first, I wish you all a very happy Independence Day. On 15th August 1947, India became independent from the British rule. It reminds us of the sacrifice of the freedom fighters. On this day, we should remember our great freedom fighters like Mahatma Gandhi, Netaji, Nehru, Vallabhbhai Patel and others. Independence is a national festival in our country. I am very proud to be an Indian. I love my country very much. Independence is freedom is our pride and independence is our pride. Jai Hind, Vande Mataram. நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக காந்தியடிகள் பற்றிய உரை கமலேஷ் 5th ஸ்டாண்டர்ட். இந்திய தேசத்தின் மகாத்மா காந்தி இந்திய விடுதலை போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் தேசபக்தர் பற்றி பேச வந்துள்ளேன். மகாத்மா காந்தி அவர்கள் 1869ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் நாள் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்ற ஊரில் பிறந்தார். இவர் நாட்டின் விடுதலைக்காக காந்தியடிகள் வெள்ளென வெளியேறு இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், தண்டி யாத்திரை, உப்பு சத்தியாகிரகம் போன்ற பல இயக்கங்களை நடத்தினார். காந்திக்கு மகாத்மா என்ற பட்டம் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் வழங்கப்பட்டது. இந்திய தலைமையிலான விடுதலை போராட்டத்தினால் இந்தியா 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் சுதந்திரம் அடைந்தது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் வாக்குப்படி வாழ்ந்தவர் அண்ணல் காந்தியடிகள். எனவே நாமும் காந்தியின் அறிவுரையை சென்று இந்தியாவை மேலும் செழிக்க செய்வோம். தேச தந்தை காந்தியின் கொள்கைகளை நாம் பின்பற்றி வாழ வேண்டும். வந்தே மாதரம், வந்தே மாதரம். அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியின்
நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக ஞாபகம் வருதே பாடல். அனைவருக்கும் வணக்கம். சுதந்திர தின பாடல். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்த தியாகிகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்த தியாகிகள் எல்லாம் ஞாபகம் வருதே. தந்தை என்றால் அண்ணல் காந்தி, மாமா என்றால் நேருவின் ஞாபகம், அன்பு என்றால் அன்னை தெரசா, கவிதை என்றால் பாரதிதாசன் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்த தியாகிகள் எல்லாம் ஞாபகம் வருதே. அன்னை என்றால் இந்திரா காந்தி, வந்தே மாதர குமரன் ஞாபகம், ஆஷா என்றால் ராதா கிருஷ்ணன், வீரன் என்றால் ஜான்சி ராணி ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்த தியாகிகள் எல்லாம் ஞாபகம் வருதே. அறிவு என்றால் திருவள்ளுவர், கப்பல் என்றால் வாகுசி ஞாபகம், கல்வி என்றால் கமரச ஞாபகம், ஆங்கிலர் என்றால் கட்டை பொம்மன் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்த தியாகிகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்த தியாகிகள் எல்லாம் ஞாபகம் வருதே. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த உரை பாரதியார் பற்றிய உரை. தேவராஜ் 5th ஸ்டாண்டர்ட். அனைவருக்கும் வணக்கம். சுதந்திர வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி பேச வந்துள்ளேன். இவரது பெற்றோர் சின்னசாமி ஐயர், லட்சுமிபாய் அம்மாள் ஆவார். இவரது மனைவி செல்லம்மாள் ஆவார். நவீன தமிழ் கவிதைக்கு தலைவன்தான் இந்த மீசை கவிஞன் பாரதியார். பெண் கல்வி, தமிழர் நலன், தீண்டாமை, பெண் விடுதலை இவை அனைத்தையும் போராடி வெற்றி கண்டார். 11 வயது இருக்கும் போதே இவருக்கு பாரதி என்னும் பட்டத்தை வழங்கினார்கள். சட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாருங்களில் இங்கே நடத்தும் தான் பெண் உரிமைக்காக பாடியவரும் இவர்தான். மக்கள் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று ஒழிப்பிச்சு பாடியதும் இவர்தான். மக்கள் மனதில் தீண்டாமை ஒழிப்பை பற்றி பாடியதும் இவர்தான். டிசம்பர் 11ஆம் தேதி 1882ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்தில் இவர் பிறந்தார். சுதேசமித்ரன் பத்திரிகை ஆசிரியரானார். இதில் பணிபுரிந்து கொண்டே இந்திய சுதந்திரத்திற்காக தன் கவிதைகள் மூலம் பாடுபட்டார். கத்தையின்
இன்று ரத்தம் இன்று யுத்தம் ஒன்று வருகிறது. சத்தியத்தின் நித்தியத்தை ஆமாம் யாரும் சேருவீர் என்ற பாடலின் மூலம் சுதந்திரத்தை பற்றி பாடியுள்ளார். இந்தி பத்திரிகை மூலம் பெரும் புரட்சியை ஏற்படுத்தினார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, ஆஞ்சலி சபதம் போன்ற கவிதை படைத்தார். விடுதலைக்கு முன்பே சுதந்திரத்தை பற்றி பாடியுள்ளார் தீர்க்கதரிசி. ஆடுவோமே பள்ளி ஆடுவோமே, ஆனந்தம் சுதந்திரம் அடைந்துவிட்டோமே என்று பாடல் வரிகள் அவர் நம்பிக்கையை கூறுகிறது. அவர் வீரத்தை போற்றுவோம். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம், வந்தே மாதரம். இந்த மாணவனுக்காக சிறப்பாக அனைவரும் கைத்தட்டி இந்த நேரத்தில் அவனை மகிழ்விப்போம். அடுத்தபடியாக காமராஜர் கவிதை கீர்த்திகா 5th ஸ்டாண்டர்ட். சுஜாதா. அனைவருக்கும் வணக்கம். காமராஜர் கவிதை. தமிழ்நாட்டின் தங்கமே, ஏழைகளின் சொந்தமே, பல பள்ளிகளை திறந்து படிக்க வைத்த தெய்வமே, மதிய உணவு தந்த தந்தையே, அணைகள் பல கட்டி கொடுத்த ஆதவனே, மனித கடவுளாய் வந்து கஷ்டங்களை நீக்கி தந்து கண் கண்ட தெய்வமே, மீண்டும் ஒரு முறை பிறப்பாயா என்று வேண்டுகிறோம். நன்றி. அடுத்தபடியாக வந்தே மாதரம் பாடல் கீர்த்திகா மற்றும் சுஜாதா 5th ஸ்டாண்டர்ட். அனைவருக்கும் வணக்கம். சுதந்திர தின பாடல். வந்தே மாதிரம், 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 வந்தே மாதிரம். ஆரிய பூமியில் நாரிய தொடர் சூரிய சுழலும் வீரிய வாசகம். வந்தே மாதிரம், வந்தே மாதிரம், வந்தே மாதிரம், வந்தே மாதிரம். ஆரிய பூமியில் நாரிய சூரிய சுழலும் வீரிய வாசகம். வந்தே மாதிரம், வந்தே மாதிரம், வந்தே மாதிரம், வந்தே மாதிரம். என்னையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் என் நாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் என் நாடே. என்னையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் என் நாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் என் நாடே. அவர்கள் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் என் நாடே. இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி வாயிர வாழ்ந்தேனோ. வந்தே மாதிரம், 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 வந்தே மாதிரம். நன்றி. ஜவஹர்லால் நேரு உரை ஹரிஹரன் 5th ஸ்டாண்டர்ட். அன்பிற்கும் பாசத்திற்கும் இந்திய நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். நவீன இந்தியாவின் திருப்தி என்றழைக்கப்படும் பண்டித ஜவஹர்லால் நேரு 1889ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி அலகாபாத்தில் பிறந்தார். இவரது தந்தை திரு மோதிலால் நேரு, இவரது தாயார் திருமதி
இஸ்ரூப ராணி ஆவார். 1912ஆம் ஆண்டு லண்டனில் சட்டம் பயின்று பாரிஸ்டர் பட்டம் பெற்றார். இவரது மனைவியின் பெயர் கமலா கவில். 1945ஆம் ஆண்டு ஜூன் 15ஆம் தேதி வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டார். 1947இல் இந்திய நாட்டின் பெருமாக பதிவேற்றார். இவரது குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் நலன் கல்விக்காக பாடுபட்டதை நினைவூட்டும் வகையில் இவரது பிறந்த நாளான நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் ரோஜாவின் ராஜா, ஆசிய ஜோதி, சமாதான புறா போன்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். நேர்வை போல நாமும் நேர்மையாகவும் அன்பும் கொண்டதாகவும் வாழ்வோம். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியாக காமராஜர் உரை பாலாஜி 4th ஸ்டாண்டர்ட். அனைவருக்கும் வணக்கம். இவ்வுலகில் அழிவில்லா செல்வம் என்றால் அது கல்வி செல்வம்தான். அத்தையா செல்வத்தை இலவசமாக கொடுத்த படிக்காத மேதையான காமராஜரை பற்றி நான் இங்கும் பேச வந்துள்ளேன். தென்தமிழ் நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் தந்தை குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக 1903ஆம் ஆண்டு பிறந்தார். இளம் வயதிலே தந்தையை உயர்ந்த இவர் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் பாதியிலேயே நிறுத்தினார். கருப்பு காந்தி என்ற வடமாநில மக்களால் பாராட்டப்பட்ட ஒரு தமிழ் தலைவர் காமராஜர் 1954ஆம் ஆண்டு தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற காமராஜர் 1963ஆம் ஆண்டு வரை 9 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். இவர் பட்டி தொட்டிகளில் எல்லாம் பள்ளிகளை தொடங்கினார். அனைத்து ஏழை குழந்தைகளும் கல்வி கற்க வேண்டும் என்றும் பசியோடு இருக்கக்கூடாது என்றும் மதிய உணவும் கொடுத்தார். கல்வி தந்தை என்ற பொறுப்படும் காமராஜரின் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இவர் நேர்மையும் வரிசையால் பாராட்டப்பட்டு எப்படி வாழ வேண்டும் என்பதையும் இவரை பார்த்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும். வந்தே மாதிரம், பாரத மாதாவுக்கு வணக்கம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக வண்ணம் பல வண்ணம் பாடல் 5th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ். நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக ஆடுவோமே பல்லு பாடுவோமே பாரதியார் பாடலுக்கு நடனமாட வருகின்றனர் எம் பள்ளி மாணவிகள்.
வாழ்வில் வந்து உதித்த சூரத்
இப்பொழுது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறவருக்கு பொன்னாடையை போத்தி மரியாதை செய்கிறோம். ஊராட்சி மன்ற தலைவர் அம்மா அவர்களுக்கு பொன்னாடை நமது பள்ளி தலைமை ஆசிரியர் போதுகிறார். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நமது ஆலய உபதேசர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்படுகிறது. நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்னும் சற்று நேரம் பொறுமையாருங்கள். அடுத்த நிகழ்ச்சியாக ஜெய்ஹிந்த் பாடல் 4th ஸ்டாண்டர்ட். அனைவருக்கும் வணக்கம். சுதந்திர தின பாடல். தாய்மணி கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயர் காட்டிட தன்னல போக்கிட சொல்லுது ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசமிது ரத்தம் சிந்திய தேசமிது. என் இந்திய தேசமிது ரத்தம் சிந்திய தேசமிது. பாரதி மகன் வந்த கண்ணிய பூமி இது. தாய்மணி கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயர் காட்டிட தன்னல போக்கிட சொல்லுது ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். நிகழ்ச்சியின் இறுதி படியாக பாரத மாதா உரை. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பாரத மாதா பேசுகிறேன். நான் தான் இந்தியாவின் தாய். நான் தான் இந்தியாவின் அடையாளம். நான் எப்பொழுதும் தேசிய கொடியை கையில் பிடித்திருப்பேன். பாரத தேசம் நமது தேசம். வெள்ளையரை விரட்டி என் கை விலங்குகளை உடைத்தெறிந்த நாள் தான் சுதந்திர தினம். நான் சுதந்திர தின காற்றை சுவாசிக்க பல வீரர்கள் உயிர் தியாகம் செய்தனர். என் குழந்தைகளான நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். பெற்ற சுதந்திர தினத்தை பேணி காக்க வேண்டும் என்பதே என் விருப்பமாகும். வந்தே மாத்திரம், வந்தே மாத்திரம். நன்றி. ஊராட்சி மன்ற தலைவர் அம்மா அவர்கள் மாணவர்களுக்கு பரிசு வழங்குகிறார். மாணவர்கள் வந்து பரிசினை பெற்றுக்கொள்ளவும். अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़
शीतलगङ्गा विन्ध्य हिमाचल यमुना गङ्गा उच्चल जलधितरङ्गा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य